தீபாவளி கிவ் அவேக்கு பாத்தீங்கன்னா 30 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அவளோட காத்திருந்தா அந்த ஜாம்பி 2.0 பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லாம் வந்துச்சு. போதும். நம்ம என்ஆர்எஃப்எம் ஸ்கூல் சீரிஸ் பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட் எடுத்தாச்சுங்க. கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஆச்சுட்டோம். அதுக்கு வந்த சில்வர் பட்டன், கோல்டு பட்டன், டைமண்ட் பட்டன் எல்லா பட்டனையும் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். அந்த வீடியோ எப்போ வருது? இது எல்லாமே எப்போ வருதுன்னு இந்த வீடியோல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி தீபாவளி ஷாப்பிங் பண்ணிடலாமா? எஸ் வாங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம். கோல்டு என்ன ஆஃபர்? தங்கம் 1 கிலோ ஃப்ரீயா? தங்கம் 1 கிலோ ஃப்ரீல வா எல்லாம் போய் பார்க்கலாம். தங்கத்துக்கு நீங்க தங்கம் வாங்கி கொடுக்கணும். இப்பதான் வாங்க. அப்ரெண்டிஸ் வாங்க. பேக் ஆஃப் தி கேமராலயே நிப்ப வா வா. தேவலோட சட்டை கை விட்டுட்டாங்க. இப்படி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நாங்க பட்டாசு கிவ் அவே பண்றோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோமா. அதுல 30 பேரை நாங்க செலக்ட் பண்ணியாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொன்னாங்கடா. ஆயமுறா. சப்ஸ்கிரைபர் என்ன பேச விடுங்கடா டேய். டயலாக் மறந்துட போறேன் நான். அந்த 30 பேர்ல ஃபர்ஸ்ட் ஷரத் சென்னை. அடுத்தது சுஜிதா சென்னை. அடுத்து நான் சொன்னமா சிவரஞ்சனி திருவண்ணாமலை. பாத்தீங்களா பேசி பேசி டயலாக் சிவரஞ்சனி திருவண்ணாமலை. எனக்கு கோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். தங்கத்துல வாங்கி கொடுங்களே. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தங்கத்துல மோனே. ஆமா. ஏய் இதோதான் இருக்குது. ஏய் இது கோல்ஸா செயினா? அக்கா அக்கா கோல்ஸ் எங்கக்கா இருக்கு? அக்கா எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இல்லையா? அப்படி சொல்ல கூடாது. பின்னாடி அப்போ ஓகே வாங்க பின்னாடி போலாம் வாங்க. கொலுசு வாங்கலாம். தங்கம் இப்பவே வாங்கிட்டு போக கூடாது. நம்ம எல்லாத்தையும் மேல ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு கடைசியா தங்கம் பார்த்து வச்சாலும் வேற யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்க்காம முடிச்சுட்டு லாஸ்டா வாங்க. என்ன சொல்றேன்? அப்படியே வெளியே கூட்டு போயிடுவீங்க. வெளியில கொலுசு வாங்கிட்டு போறோம். சரியா? சப்போ பாத்து வச்சு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க தான் இருக்கு. கண்ணு இங்க வந்து கண்ணு தெரியல. நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அவரு ஈவினிங் பா நீ முடிச்சுட்டு வாப்பா நான் வாங்கி தரேன் பார்த்து வைக்கிறமான்னு சொல்லிக்கிறேன். ஆனா முடிச்சுட்டு வரட்டானே நாங்க முடிச்சுட்டு வரேனே. நான் முடிச்சுட்டு வந்தானே சொல்றேன் வா. ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். இவளுக்கு பட்டு போடவே பட்டு பாரம்பரியம் பட்டு சேலை அது போய் வாங்கலாம். நான் பொம்பளையே இல்ல. நான் புடவை கட்ட மாட்டேன். பொம்பளை இல்லையா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் அப்படியே சொன்னேன் ஃபயாஸே கொஞ்சம் உஷாரா இரு. நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தியா? பொம்பளை இல்லையா? யார் ப்ரோ பண்ணி? யாரு நீ? உண்மையை சொல்லு. நான் வந்து பாத்தீங்களா கடவுள். கடவுளா? நானும் கொஞ்சம் ஏமா இதே பார்த்து கேட்டாங்களா எனக்கு பிடிச்சது நான் பார்த்தேன். ஸ்கூல் போயிட்டாங்களா? ஸ்கூல் போயிட்டேன். தேங்க்யூ. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சாரி எடுத்து தர போகிறாங்களா. ஸோ நம்ம பட்டு செக்ஷன் போகலாம். எடுத்து தருவோம் நம்புறியா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு உனக்கு சாரி எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி உன்னை நம்பி கூட்டு போகிறோம். இப்படியே எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். தீபாவளிக்கு தான் வாங்க வந்திருக்கோம். புரியுதா? பதறாத. எப்படி நீங்கள் எப்படி போக போகிறீங்க? ட்ரெடிஷ்னலாக போக போகிறீங்களா மாடலாக போக போகிறீங்களா? தீபாவளிக்கா? எஸ் தீபாவளிக்கு காலையில் வந்து ட்ரெடிஷ்னல், நைட் வந்து மாடர்ன். நைட் வந்து மாடல் மாடல் மாதிரி இருப்பீங்களா? ஆஃப்கோர்ஸ். நீ எகுறணும். ஆமா ஆமா வருதுடா. எகுற 3, 2, 1. பாபு பாருங்க. எதுக்குடா குச்சினுக்குறான் அவன்? திரும்பி பண்ணு. அன்னைக்கு சாரி கட்டினீங்க நல்லா தான் இருந்துச்சு. சாரி நல்லா இருந்துச்சா? நான் நீ நல்லா தான் கட்டினேன். உனக்கு தெரிஞ்ச பட்டுப்புடவையோட பேர் சொல்லுங்க. பட்டுப்புடவைக்கு பேர்ல கங்கானஸ் பட்டு புடவை. என்னடா இது மச்சான்? கங்கானஸா என்ன பட்டு? பனாரஸ். பனாரஸ். நீங்க மேல எங்கேயாவது போட்டுருக்கோம். இது கங்காரஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. பனாரஸ் பட்டு புடவை. ராம்ராஜ் பட்டு புடவை. ராம்ராஜ் வேட்டி சட்டை. இது நல்லா இருக்கு பாரு. மஞ்சள் பட்டு புடவை. ஃபேன்சி பட்டு புடவை. பேசாம மோனிக்கு இந்த புடவை தூக்குறோம் மச்சான். தசரா புடவை. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க் யூ. பட்டு புடவையில பாரு இங்க பாரு. பட்டு புடவையில ஐஸ்வர்யா பட்டு, நவரத்னா பட்டு, குபேரா பட்டு, டெம்பிள் சாரி. அவ்வளவு 3 பட்டு தான் இருக்கு. ரைட்டாமா. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. 3 பட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பாலாஜி சாட் எப்படி இருக்கு? பாலாஜியோட சாட் எப்படி? அவன் அமுச்சு விட்டான். You are really a God gifted child.
இரு நான் என்ன சொல்லவே இல்லை. என்ன சொல்லு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ பின்னாடி அப்படி நான் மரியாதைலாம் பேசுவேனா? மேபி அப்பப்ப பேசுவேன். பேச மாட்டேன். தீபாவளிக்கு பிரவீனுக்கு போனஸ் வேணுமா? பார்த்து என்னன்னு பண்ணி விடுங்க. 2 லட்டு இந்த வாட்டி உனக்கு. எப்பவுமே 1 கொடுப்போம், இப்போ 2. வா. இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் சாரீஸுமே இருக்குது. லைக் டெம்பிள் சாரீ, வண்ணமலை சாரீ, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. இது இந்த மாதிரி நம்ம லைட் கலர்ஸாக கட்டும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக நம்ம கலர் எடுத்து காட்டும். ஸோ நல்லா பிளெயினாக நீட்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி தான் பிடிக்கும், சிம்பிளாக பிளெயினாக. இது வந்து ஐஸ்வர்யம் பட்டு. இப்படி தான் சாரீ கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நவரத்ன பட்டாம். அது மாதிரி டபுள் பார்டர் வச்சுருக்கு. டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு சாரீ பற்றி அவ்வளோ தெரியாது. போட்டு பார்த்து நல்லா இருந்தால் எடுத்துப்பேன். சாரியே கட்ட தெரியாது, இது சாரி வாங்க. டயர்ட் ஆயிடுச்சு. என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்க? சாரி உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஐயோ அம்மா, நான் எடுக்கிறேன், நானே டயர்ட் ஆகல. அதான் நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க, நாங்க தான் டயர்ட் ஆகும். எப்போ நீங்க டயர்ட் ஆயிருக்கீங்க? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளா இங்க தான் சார் இருக்கேன். இவதான் ஆமா அவனா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் அடிக்கிறேனா வீடியோ இல்லாம அவ போட்டு நான் அடிச்சேன். அது கேளு நான். ஆமா அக்கா தான் போடு. போய் அவங்க தான் நடிப்பாங்க. எப்ப தான் அடிக்கறாடா? கபிலனே இப்ப அடிக்கிறா. கபிலனே இவளுக்கு கபிலாவா? கபிலா கபிலா இவர் தான் அடிக்கிறாரு, இவரை கேளு. போட்டோ எடுக்கணும். கபிலா இங்க கபில் சார்பட்ட வந்த அப்புறம் யார் நீ? பை பாய் கபிலா. மணி உனக்கு வந்து வணக்கம். சோ கோச்சமல்லி கொச்சமல்லி. வாச்சமல்லி இந்த மல்லி எப்படி இப்படி வரும்? இப்படி வரும். வந்து விட வந்து வெட்டேன். அது கட்டுமல்லி டும்மா. ஐயோ அம்மா. இந்த படம் என்ன படம் இது? இங்க vlog போதா? NRFM vlog. Hey, I've seen this one. This is a classic. வெல்கம் டு விஜே சித்து vlog. மோனே கேரளா சாரி உனக்கும் சம்மந்தம் இல்லைண்ணா. ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சர்ல நீ கேரளா நீ மாற போறியா என்ன? ஒன்னா மாதிரி கட்டிக்க. அதாவது ரியாஸ் அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா மலையாளி பொண்ணு லவ் பண்றாரு, அதனால ஃபியூச்சர் தேவைப்படும். அதெல்லாம் இல்ல, தப்பான வாங்கி வச்சுக்கணும், தேவைப்படும். ஏய் வேணவே வேணா. அவங்க வைஃபுக்கு இப்பயே வாங்கி வச்சுக்கிறாரு. பிரவீன் வாங்கணும் நினைச்சா, இப்ப பட் பேஸ்ட். அவன் வந்து தமிழ்நாடு சார் தான் சூஸ் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. கேரளா ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தமிழ்நாடு, அதனால கேரளா இல்ல. அழகான பொண்ணுங்க போய் பேச மாட்டாங்க, நான் போய் பேச மாட்டேன். துண்டு வச்சு தாங்க பொண்ணுங்க தான் போய் பேசுறேன். அழகில்ல. கடைசில we got the temple saree. இதுல choose one color for me. எது போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேன். உனக்கு ஏத்தது பச்சை ஏத்த கரெக்டா இருக்கும். என்னப்பா? ஏங்க ரெட்டுங்க. மேல நாங்க போன மணி பசங்களுக்கு நிறைய இருக்குது எடுக்கணும். சரி ஓகே, உங்க ஆசைப்படி பச்சையை எடுத்துக்கிறேன். அந்த பச்சை சொல்லிட்டேன், அந்த கவுண்டர் நான் சொல்லிட்டேன். சரிங்க, செம்ம கலர்ரா. சிரிக்காத. ஓகே ஓகேவா? டெம்பிள் சரி ஓகேவா? சரிங்க, டக்குனு உள்ள சொரு. நெக்ஸ்ட் தீபாவளி பிரைஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா மறந்துட்டியா? ஸ்ருதி சென்னை, நவீன் சென்னை, வர்ஷினி. வர்ஷினி. பொண்ணுங்க பேரை பாத்துங்க, பொண்ணுங்க பேருங்க அவள் செய்து ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. ஹர்ஷினி கோயம்புத்தூர், உங்களுக்கு அந்த பரிசு. ஹர்ஷினி கோயம்புத்தூர் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. நாங்க சொன்ன 3 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ அந்த பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா
உங்களுக்கு கூட சீக்கிரம் கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டே இருக்கு ஆன் தி வே. கோயம்புத்தூர் சொல்ல முடியாது, நேரில் இருந்து கொடுப்பேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர் வருவேன் மேபி 22ஆம் தேதினா. தீபாவளி முடிஞ்சு தான் வருவான். நம்பாதீங்க. தீபாவளிக்கு முன்னாடியே வந்துருக்கேன் அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம். போலாம். முடிஞ்சிச்சு. பசங்களுக்கு போலாம். பா எப்போ பசங்க வரும்னு காத்து நிற்கிறேன். பசங்களை வருதுப்பா, போடாப்பா. அங்கே ரெடி ரெடி பார்த்தீங்களா இல்லையா? இப்போ நான் கீழே எஸ்கலேட்டர் போய் அவளை கூட்டு வரலன்னா ஒரு சண்டை. தலை இது கேர்ள்ஸ் தலை. ப்ரோ 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 ஆச்சு 2 பேரும் போங்க, அப்படியே ஃப்ளோரே மறைச்சிட்டு போங்க 2 பேரும். கேமராமேன் தாள முஃபால் சைடு கேமராமேன் பண்றது பூராமே தேவையில்லாததுதான். இது கேலக்ஸியா? ட்ரெஸ்ஸுக்கு பேர்ல இருக்கா? புல்ச்சரா? எனக்கு இப்பதான் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு. ஏய் பாபு அங்க ஆட்ட டான்ஸ் வந்தீங்க, ஆட அப்படியே வா. முனி இது பார்த்தா கேலக்ஸி. நம்ம அங்க போகும்போது போட்டு போலாம். அது குல்ஜார் தானே? என்னது குல்ஜார்? குல்ஜார் குல்ஜார் இது நல்லா இருக்குது. ஏய் எனக்கு இதுதான் பிடிக்கும். எனக்கு மொத்தமா இது வந்து எனக்கு இதோட பேர்னா ஃப்ராக், இது வந்து அனார்கலி இப்படிதான் தெரியும். பட் இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கேலக்ஸி காது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்க. பாபு வந்து பின்னாடி தான் டான்ஸ் ஆடுறான். அல்லிக்கோ அல்லிக்கோ வாங்க வா, போடு அதை ஸ்டெப் போடு வா. உனக்கு எது முனி? இது மூணுத்துல நல்லா இருக்கு. திருப்பு இரு இரு ஒரு சரி இது மூணுத்துல உனக்கு எது பிடிச்சிருக்கு? தள்ளு, ஃப்ரண்ட்ல பாக்குறேன். இது பிடிச்சிருக்கா? வேற எதுவுமே வேணாமா? அப்ப இது வேணாம் மேடம், விட்டுருங்க. இது அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ரெண்டுத்துல ரெண்டுமே வேணாம். சொல்லு ஏதாவது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஏய் ஏதாவது ஒன்று சொல்லு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அப்ப இது 2 தான் வேணுமா அவளுக்கு? வாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? 2 வாங்கி வச்சுமா. அங்க சைடு 2 சைடு அடி பாப்பல. ஸோ இப்போ ஸ்கூலோட அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சிச்சு. ஸோ எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. கூட சீக்கிரம் அதுவும் வந்துடும், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அதில் நான் இருக்க மாட்டேன். ஆஹா, ஸ்கூலை விட மெயினாக ஒன்று வருது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட ப்ளே பட்டன் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வரப்போகுது. ப்ளே பட்டன் ப்ளே பட்டன்ல டைமண்ட், சில்வர், கோல்டு மூணுமே அன்பாக்சிங் பண்ற வீடியோ வந்து கூடிய விரைவில் வரும். இது ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கேன். எங்க காது அதுல இல்லையா காய்? ஐயோ நல்லாவே இல்லை மோனி. ஸ்லாட்ஸ் தான் இருக்கு மோனி, நல்லாவே மோனி உனக்கு நல்லாவே இருக்காது மோனி இது எதுவுமே. ஐயோ சி சைஸ் இல்லையா மோனி? அவ்வளவுதான் போடு. ஐயோ பேண்ட் நல்லா பெருசா இருக்கும், ஷால் நல்லா இருக்கும். நல்லா இல்ல மோனி, உன் சைஸ் போட்டா நல்லா இருக்கும். சைஸ் இல்லன்றாங்களே, விட்றா. ஐயோ சி விடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் பண்ணாதே. பாத்தீங்களா எல்லா வீடியோல நான் அடிக்கிறேன்றீங்க. பாத்துக்கோ ஒரிஜினல் முகத்தை பாரு, காட்டு. 3 2 1. ஐயோ நான் டென்ஷன் ஆயிட்டா நான் போய் ஓரமா உட்கார்ந்துருவேன். டென்ஷன் பண்ணாதீங்க. ஓரமா உட்கார்ந்தேனா இது ஓரமா கதனா கேக்ஸ் எடுத்து வந்து காட்டுவேன். அப்படி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்புறம் வேற பார்க்கலாம். விடு, அழுவாத விடு. உனக்கு இப்போ என்ன அது வேணுமா? ஆமா, அது வேணுமா? நாளைக்கு வரலாம். செகண்ட் ஃப்ளோர்ல கேர்ள்ஸ் தேவையான சுடிதார், லெஹங்காஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்னு எல்லாமே இருக்கு. வாடா. ஏய், எனக்கு பிடிக்காத செக்ஷன் இது, வாங்க போலாம். உனக்கு பிடிக்காத செக்ஷனா? இத்தனை நான் ஒரு ஆள் வாங்குனேன், இத்தனை பேர் எவ்வளவு நேரம் வாங்குவாங்க? நான் போய் ஒரு இடத்துல உட்கார்றேன், போயிட்டு வாங்க. நாங்க வந்தோம்ல, நீ வந்து இவன் வரல. எனக்கு உங்களுக்கு கை லாக் பண்றா, கை லாக் பண்றா. போக கூடாதா? இதெல்லாம் வேஸ்ட் போயிட்டாரு. ஏய் சி மச்சான் தான். ஓகே தான்டா. how much sound? ஏய் சி நான் தெரியாது. நந்து போயிட்டு தான் இருக்கீங்களா? டேய் புதுசுன்னு சௌமியா, சுபாஷ், சென்னை 2 பேரும், நீங்களும் அந்த 30 பேர்ல ஒருத்தர். அண்ட் பரத், சென்னை, நீங்களும் செலக்ட் ஆகிட்டீங்க ப்ரோ. மொத்தம் 9 பேர் சொல்லியிருக்கோம். சரியா இருக்குடா. அதுதான்டா நான் தான்ல. அங்கே பாலாஜி இல்ல அந்த டோல் ட்ரம்ஸ் அடிக்குமா போடுவாங்களா? ஐயோ கல்யாணத்துக்கு போட்டு பார்க்க ட்ரம்ஸ் அடிக்குமா போடுவாங்களா?
சரிங்க சீக்கிரம் நாலா போட்டு அழகா இருக்கும். சரியாடா பான்றாங்க பான்றாங்க. பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் வாங்க. டேய் நான் பிரவீனுக்கு எத்தனை வரேன். புடி பிரவீன் நான் எத்தனை வரேன். ஏதோ பாத்துறேன்டா. ஜெட்டி ஏத்துறானடா. ஸோ அடுத்து 3 பேர் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அமுதா சென்னை, ஸ்வேதா சென்னை, ஷாருலதா பார்த்தீங்கன்னா திருப்பூர். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்குது. ஒரு லிஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வாங்க பிரவீன் உனக்கு ஒன்றே ஒன்று தான் பிரவீன். மஞ்சள் கலர் மஞ்சள் சட்டை பிளாக்கு கருப்பு இப்படிலாம் இவன் வெறுப்பாரு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சட்டைலாம் நிறைய எடுத்துட்டு வரோம். நாங்கள் மாற்றி போடுவோம். எப்படி மாடு மாதிரி வாழ்ந்துட்டேன்னா எடுக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸல் எடுத்துறேன். டபுள் எக்ஸல் ஒரே அடி கூட போடல. எக்ஸல் எடுத்துனா ஒன்று கூட 10 மட்டு. தனியாக வர பீரோல துணி வைக்க. ஆமா ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே பேரில் இருக்கும். இப்போ இவங்க மட்டும் தனியா இருக்குது. கேட்டா எக்ஸல் இருக்குது. நாங்கள் எல்லு ஒன்று எல்லாம் இப்படியே தான் பண்ணிருக்கான். எதுவும் பண்ணானே தெரியாது. மச்சான் நானும் டபுள் பைட் டபுள் பைட். நான் வந்து வேட்டியை உனக்கு கட்டேன் செம்மையா இருப்பேன். ஃபங்கி ஷர்ட்ஸ் பார்ப்போம். இங்க ஒரு மங்கி அப்படியே கூட்டு போயிடுவோம். மங்கி வாங்க மங்கி வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அவங்க எடுக்க செக்ஷன்ல மட்டும் அப்படியே நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாய்ஸுக்கு வந்து அவன் மூஞ்சி மாறிடும். ஃபங்கி கச்சா முச்சன்னு இது எல்லாமே ஃபங்கி. இது ஒரு ஃபங்கி தான். என்னடா வரமாட்டேன். ஃபங்கி தானே இது ஃபங்கி. எது பார்க்கறதுக்கு எங்களுக்கு வேணா ஃபங்கி உனக்கு மட்டும் எடுத்துக்கோ. ஒரு சூப்பர் சாப்பிட்ற ஐட்டம் எங்க இருக்கோ அங்கே போகிறோம். வீட்டுக்கு பிஸ்கெட் அதெல்லாம் வாங்க போகிறோம். பக்கா சரியா மூலியோட எனர்ஜியை மட்டும் பாருங்க. இது இருக்கலாமா அது இருக்கலாமா இது நல்லா இருக்கு. 4th ஃப்ளோர்ல மென்ஸுக்கு தேவையான லைக்ரா ஷர்ட்ஸ், ஃபங்கி ஷர்ட்ஸ், ஜீன்ஸ், பேண்ட், ஷர்வானி, மென்ஸுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். பன்னீர் வீட்டில் இருக்குது, சீஸ் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்க போகிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா, ஷிவானி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சென்னை. உங்க 2 பேருமே செலக்டாக இருக்கீங்க. அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா கீர்த்தி, அவங்க வந்து அரக்கோணம். நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுக்கும் வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்க போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணீங்க. நெக்ஸ்ட் நடக்கிற கிஃப்ட் பாக்ஸ் கண்டெஸ்ட் அங்க ஆஃபர்ஸ் நிறைய மோனி 3 வாங்குனா அதுவும் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸா பிஸ்கெட்ஸ் டென்ட் அதெல்லாம் 3 இருக்கு. இது வேண்டாம், இப்படி போலாம். அப்படியா 3 கிடைக்குமா? அப்ப அங்க போலாம் மோனி. இங்க வேணாம் மோனி. ஆபீஸ்க்கு நாங்க வாங்கவே இல்லை. இப்ப வீட்டுக்கு வாங்குறோம். வீட்டுக்கு வேண்டாம், இங்க இருக்கட்டும். மோனி ரொம்ப போடாத. பில்லு நியாஸ் பண்ணதெல்லாம் கொடுக்க போறாரு. எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால நான் போடுவேன். வர ஒழுங்கா சரி இங்க பாரு. இதுதான் மெயினே. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பாரு. ஃபேமிலி பேக் 4 பிஸ்கெட் இருக்கு. குட் டே இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. குட் டே ஒன் டே எந்த கலர் நல்லா இருக்கும்? ஆரஞ்சா ப்ளூவா? ஆரஞ்சு. அப்ப ப்ளூ. நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. பேபி ஏய் சாப்பிடுறியா? ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பை 1 கெட் 1. டா போடு. அடே போய் பில் போடு. எங்க நான் போட மாட்டேன். பில் போடு. என்ன எங்க அண்ணன் போடுவார் எனக்கு பதிலா. யாரே தெரியல. ஸோ நம்ம என்ஆர்எஃப்எம் vlogல அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே கேட்டிருந்த அந்த ஜாம்பி 2.0 பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஷூட் வர ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறித்தரமான ஆக்ஷன்ஸு, கீக்ஷன்ஸு, சீக்வன்ஸு, இவனை சாவடிக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதாட்டி கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுக்கலான்னு ஒரு பிளான் வேறு விரைவில் வரும். ஜாம்பி 2.0 அவ்வளோதான். 9th ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்னிச்சர் செக்ஷன் ஃபுல்லாக உனக்கு வந்து கல்யாணத்துக்கு தேவையான சீர் வரிசை எல்லாத்தையும் வாங்குறோம். ஓகே, சிரிச்சுட்டே கதை. ஜோடிபுரா உட்காந்துக்குதுங்க. ஜோடிபுராவா? சின்ன ஜோடிபுரா நாரி போயிடுச்சு. என்னாச்சு? ஃபுல்லா லூஸ் மோஷன்.
இப்போ இங்கே பார்த்தோன்னா இல்லை 300 வகையான சோஃபாஸ் நிறைய டிசைன்ஸ் 300+ மேலின் சோஃபாஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு சோஃபா வாங்கிட்டோம். எனக்கு வந்து இந்த சோஃபாவில் வந்து கால் நீட்டமாக சூப்பராக இருக்கணுங்க, மோனி படுகுமா தலை நல்லா பின்னாடி இருக்குங்க, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் கேட்டு கூட சோஃபா வாங்கிக்கலாம். வெறும் சோஃபா மட்டும் இல்லை, பெட்ஸு, காட்ஸு, ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் ஆல் அண்டர் ஒன் ரூஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே போதும், தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். எப்பவுமே அது குழந்தையா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அப்பா கூட்டின்னு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான். அந்த தீபாவளி கிஃப்ட் கிவ்அவேல பரத் அண்ட் அமுதா சென்னை நீங்கள் 2 பேரும் செலக்ட் ஆயிருக்கீங்க. அடுத்து செலக்ட் ஆனவங்க 2 பேரும் சொல்ல போகிறேன். அபிநயா அவங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, அப்புறம் ஜெசிகா அவங்க பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம். லிடியா ஆல்வின் இவங்களும் சென்னை தாங்க. அந்த 30 பேரில் இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. சங்கவி வந்து பாண்டிச்சேரி, மகேஸ்வர் வந்து விழுப்புரம். அந்த 30 பேரில் நீங்களும் செலக்ட் ஆகிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 5% ஆஃபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0% EMI இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தருண், ஈஸ்வரன், 2 பேருமே சென்னை. நீங்களும் கங்க்ராச்சுலேஷன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அந்த கிவ்அவேல பேலன்ஸ் 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிரூபா, கார்த்திகேயன், யுவஸ்ரீ, எஸ்தர், லக்ஷ்மணன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் வின் பண்ண 30 பேருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் இவங்க லாஸ்ட் 5 பேர் சென்னையா? ஆமாம். சூப்பர். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய கிவ்அவேஸ்லாம் கொடுப்போம். கண்டிப்பாக அதிலே கலந்துக்கோங்க. நிச்சயமாக அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அவ்வளோதான். நம்ம சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட முடியுது. ஸோ நீங்களே தீபாவளிக்கு மறக்காம சரவணா ஸ்டோரில் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கிளம்புறோம். பை.